நேற்று மேட்ச் வந்து சூப்பராக இருந்துச்சு. மும்பை வெர்சஸ் ஜிடி. டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் வந்து பேட்டிங் எடுத்தாங்க. லிட்டரெல்லாம் பொழந்து எடுத்துட்டாங்க மும்பை இந்தியன்ஸு. 228 அடித்தாங்க. என்ன மாதிரி பேட்டிங்கு. ஜிடி வந்து சரியான சொதப்பிட்டாங்க. பவுலிங் வந்து சூப்பராக போட்டாலும் கேட்சஸ் வந்து நிறையா விட்டாங்கங்க. ஏகப்பட்ட கேட்ச் விட்டாங்க. அந்த கீப்பர் குஷால் மெண்டிஸுக்கு எத்தனை கேட்ச் விட்டாருங்க. ரோஹித் சர்மாவுக்கு ஒரு கேட்ச் விட்டார். அப்புறம் சூரியகுமார் யாதவுக்கு கேட்ச் விட்டாங்க. ரோஹித் சர்மாவுக்கு 2 கேட்ச் விட்டார். ஃபஸ்ட்டு கோட்ஸே ஒரு கேட்ச் விட்டுட்டாரு. அது ரோஹித் சர்மாவுக்குலாம் பிக் மேட்ச்சில் வந்து கேட்ச்லாம் விட்டிங்கன்னா பொழந்து எடுத்துகிட்டு போயிடுவார் மனுஷன். என்ன மாதிரி அடித்தார் ரோஹித் சர்மா. 81 ரன்னு செம்ம நாக் ஆடினாருங்க. சிங்கிள் ஹேண்டடாக மும்பை இந்தியன்ஸ் வந்து 228 எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் மும்பை இந்தியன்ஸ்க்கு சூப்பராக பேட்டிங் ஆனார். ஜானி பெஸ்ட்டும் சூப்பராக பேட்டிங் ஆனார். மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆடுறாரு ரீப்ளேஸ்மெண்ட். ஆனால் சூப்பராக பேட்டிங் ஆனார். 47 ரன் அடித்தாருங்க. லிட்ரலாக என்ன மாதிரி பேட்டிங். அவங்க 2 பேருமே சூப்பராக பேட்டிங் ஆகிட்டாங்க. ரோஹித் சர்மாவும் ஜானி பெஸ்ட்டும் பிளாட்ஃபார்ம் செட் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸுக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் வந்து செம்ம சொதப்புனாங்க ஜிடி. பவுலிங்கில் எல்லா பாலையும் வெளுத்து எடுத்துட்டாங்க. கேட்ச் விட்டதுனால பவுலர்ஸ்க்கு வந்து அந்த மொமெண்டமே போயிடுச்சு. ஒரு சைடில் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு சுமன் கில் தான் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாருங்க ஜிடி ஓவராலாக வந்து மேட்ச் வந்து அவங்க ஹோப்ஸே இல்லை. அந்த 200க்கு மேலே போனதுக்கப்புறம் செம்ம பேட்டிங் ஆனார். ஹார்திக் பாண்டியா வந்து கேமியோ சூப்பராக ஆனார். லாஸ்ட்டில் 2 6 அடித்து கொண்டு போயிட்டார். ஜிடி வந்து மும்பை இந்தியன்ஸ் டோட்டலில் வந்து 228 கொண்டு போயிட்டாருங்க ஹார்திக் பாண்டியா. செம்ம பேட்டிங் ஆனாங்க மும்பை இந்தியன்ஸு. ஒரு டீமாக செம்ம ஃபார்மில் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸு. ஒரு வாட்ச் அவுட் டீமாக இருக்காங்க இந்த வருஷம். ஆனால் செம்ம பேட்டிங் நேற்று ஆடி எலிமினேட்டரை ஜெயிச்சுட்டு இப்போ குவாலிஃபயர் 2க்கு போயிட்டாங்கங்க. அதே மாதிரி ஜிடி பேட்டிங்கும் பாராட்டி ஆகணும். சூப்பராக ஆனார் சாய் சுதர்ஷன். லீடிங் ரன் ஸ்கோரர் ஆஃப் IPL 2025 அவர் பயங்கரமாக பேட்டிங் ஆடிட்டு வந்துட்டு இருக்கார் சாய் சுதர்ஷன். அதே மாதிரி தான் நேற்றையும் ஆடினார். ஆனால் அவரோட நாக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அவரும் வாஷிங்டன் சுந்தரும் சூப்பராக பேட்டிங் ஆடி ஜிடியை வந்து ஜெயிக்க வச்சுருவாங்கன்னு தான் நினச்சோம். பட் ஆனால் ஜிடியை வந்து ஜெயிக்க வைக்க முடியல. ஒரு எண்டில் வந்து முடிஞ்சு போச்சு மேட்ச்சு. ஆனால் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஜஸ்பிரீத் பும்ரா அப்பா பும்ரா தான். அந்த யாக்கர் வந்து போட்டா இருப்பாருங்க வாஷிங்டன் சுந்தருக்கு. அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. நான் பும்ரா போட்டேன் யாக்கர்னாலே இவங்க மேட்ச் முடிஞ்சிருச்சு ஜிடிக்கு. செம்ம பவுலருங்க பும்ரா. வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்னால் அது ஜஸ்பிரீத் பும்ரா தான். சூப்பராக பவுலிங் போட்டு மேட்சை நிப்பாட்டிட்டார். ஜிடியை தோக்கடிச்சிட்டாரு பும்ரா. வாஷிங்டன் சுந்தர் மட்டும் அந்த பும்ராவை கரெக்டாக ஆடி இருந்தாருன்னா இன்னும் 2 வந்து அங்கே மேட்ச்சை முடிச்சிருந்துருக்கலாம். பட் ஆனால் மேட்ச் வந்து தோத்துட்டாங்க. ஜிடி வந்து டோர்னமெண்ட்டோட வின்னர்ஸாக இருந்தாங்க. அவங்க மெயினாக மிஸ் பண்ணது வந்து ஜாஸ் பட்லர் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. ஜாஸ் பட்லர் இருந்திருந்தாருன்னா மேட்ச் வேறு மாதிரி போயிருந்திருக்கும். பட் ஆனால் ஜாஸ் பட்லர் இல்லை தான் அவங்களுக்கு பெரிய லாஸு. ரஷீத் கான்னா எதுவுமே இந்த வாட்டி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. சுஷ்மான் கில்லும் வந்து ஏதோ தானோன்னு மாதிரி தான் ஆட்டு போனார் நேற்று. வந்தோடனே ஏன்னா ப்ரெஷர் 228 அடிக்கணும்னா செம்ம ப்ரெஷரு. குஜராத் ஆனால் 208 அடிச்சிட்டாங்க. 20 ரன்ஸ் வித்தியாசத்தில் தான் தோற்றாங்க. பட் ஆனால் ஆடலக்குங்க. கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு வாட்ச் அவுட் டீமாக இருக்காங்க. கண்டிப்பாக வர மேட்சஸ் இன்னும் 2 மேட்ச் இருக்குது. 2 மேட்ச்சும் வந்து பொழந்து எடுத்துருவாங்க. அடுத்தது வந்து பஞ்சாப் ஆடுறாங்க. பயங்கரமான மேட்சாக இருந்துச்சு. நேற்று மேட்ச் வந்து பயங்கர கான்டெஸ்ட்டாக இருந்துச்சு. செம்ம மேட்சாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜிடி மும்பை வெர்சஸ் PTKSல யார் ஜெயிப்பாங்கிறது. நேற்று மேட்ச் எப்படி எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.